அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சூரியனார் கோயிலில் போயிட்டு அந்த விநாயகர் இடத்தில் 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து எடுத்து கொண்டு வந்தாலே போதும். ஜென்மத்தில் சனி தோப்புக்கரணமாவது போடணும். எக்ஸசைஸ் பண்ணியே தீர்வும். பண்ணலன்னா மாட்டிப்பீங்க. கழுத்துலேருந்து முதுகு வரைக்கும் தொந்தரவு கொடுத்துரும். ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் மானிட்டர் பண்ணும். ஹெல்த்து தான். குரு தான் உங்களுக்கு அதிபதி. உங்கள் வீட்டுக்கு தான் விருந்தாளியாக சனி வந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு வரப்போறார். திருக்கணிதத்தின்படி கேது 6ஆம் இடத்தில், குருவானவர் 4ஆம் இடமான கேந்திரத்தில் இருப்பது கேந்திராதிபதி தோஷம் ஆவதையும் ஞாபகத்தில் வைத்து 4ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். சுபவிரயம் ஏற்படும். நல்லது நடக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தெய்வ பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். யாத்திரைகள் அதிகமாக செல்வீர்கள். யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பீர்கள். தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும். தொழிலில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். புது தொழில் தொடங்குவதற்குண்டான பிராப்தம் ஏற்படும். ஜென்ம சனியிலே மீனத்திற்கு தொழிலில் அனுகூலம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதம் வேண்டாம். ரத்தபந்த உறவுகளுடைய தேகாரக்கத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். தந்தை வழி, தாய் வழி, பெற்றோர், பெரியோர் அவங்களிடம் சிறு மனத்தாங்கள் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். குலதெய்வத்திற்கு குடும்பத்தாருடன் ஒரு முறை சென்று விட்டு வருவதும், சூரியனார் கோயிலுக்கு செல்வதும் நன்மைகள் ஏற்படும். தேகாரக்கத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து சுபிச்சம் பெறுவதற்குண்டான பிராப்தங்கள் ஏற்படும். மரண பயம் நீங்கும். தேகாரக்கத்திலிருந்து சிறு பிரச்சனைகள் நீரும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் பிரச்சனைகள் பெரிதாகும். தினமும் உடற்பயிற்சி ஒரு 40 நிமிடமாக 25 நிமிடத்திலிருந்து 40 நிமிடமாக அவரவர்கள் வயதுக்கேற்ப செய்ய வேண்டும். வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. இளம் வயதை சார்ந்த மீன ராசிக்காரர்கள் பழக்க வழக்கத்தில் கவனம். அதே சமயம் எல்லா விதத்திலும் ஏற்றம். 12ஆம் இடத்தில் குரு பார்ப்பதனால் கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தெய்வ மார்க்கம், கும்பாபிஷேகம், திருவிழாக்கள், குடமுழுக்குகள் போன்ற விஷயத்திற்கெல்லாம் தெய்வ காரியத்தில் அன்னதானம், கோயிலில் உளவார பணிகள், சுற்றுவது, கிளீன் செய்வது, தெய்வ சங்கல்பம் கிடைப்பது, மகான்கள் தரிசனம் கிடைப்பதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். சூரியனார் கோயிலை மறந்து விடாதீர்கள். மிகப்பெரிய பலம். தொழிலே இல்லாதவர்கள், உத்தியோகமே இல்லாதவர்கள், வியாபாரமே இல்லாதவர்கள், படிப்பே இல்லாதவர்கள் அனுகூலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். இந்த டைமையும் உங்களுக்கு பாக்கெட்டில் பணமே இல்லை என்றாலும் யாராவது போகின்றவர் உங்களுக்கு கொடுத்து உதவுவது போல் ஒரு தொழில் கொடுப்பது தான் உங்களுக்கு சுபிச்சமும் சந்தோஷம் தரும். இளம் வயதை சார்ந்த படிப்பு தடையான மீனராசிக்காரர்களுக்கு மீண்டும் படிப்பு வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டினியூ ஆவதும், வெளியூர்களுக்கு சென்று படிப்பதும், நீங்கள் நினைத்த படிப்பு கிடைப்பதும் ஆத்ம ரீதியாக அனுகூலமாக காணப்படுவதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.